எல்லாம் முதல் மூர்த்தியாக திகழ்ந்து ஈக்கிறது எல்லாரும் ஜீவ வேதராசிலைக்கும் படியலைக்கும் பரவல் என்றும் பித்திக்கு மண் சுமதல் என்றும் பிரம்பால் அடிபட்டும் என்றும் 2011 நமனத்தை பெற்று இமாச்சலத்திலே மேலவன விநாயகனம் அருகிலுக்கு நன்றி அவன் காவல் புரியும் பூதல் அனைத்தும் ஓம் நமச்சிவாயம் என்ற ஆர்வரிக்கிறேன். ஏன் இடபாயத்திலே உமா பாதவன் நிலையாக வீட்டில் கல்லுக்கு வரைக்கும் சேர முதல் கருவிலே வளரக்கூடிய சிசுவரை அனைத்து ஜீவ வேதனா சிலைக்கும் படியலைக்கும் பரம்பொருளாக வாழ்ந்திருக்கிறேன். அப்படிக்குள்ளதை படியளப்பறிக்கு உள்ளதாகும். படியளந்த பிறகும் ஏன் இடவாம இருக்கக்கூடிய உமா பார்வதாவை சந்திப்பது வழக்கம் அல்லவா? கண்ணை பார்வதா பம்மணிந்த பரமனிடவும் விளக்கமாக சொன்னால் தெரிந்தாய். சரி, புறப்பட்டவா என்னோடு. உயிர்களுக்கு தான் தோந்தாயா வரியா சக்தி என்னுடைய முதல் நாமதையும் இரண்டாவது நாமதையும் என்ன தெரியுமா? சொன்னால் தெரிந்தாயே. நான் தக்கன் மகளாக வந்து
தருகிறதாம் தாக்கல் தருகிற தத்தம் தருகிற தாக்கல் தருகிற தத்தம் தருகிறோம் மகளாக பிறந்து என்று எனக்கு இரண்டாவது நாமதேயம் மூன்றாவது நாமதேயம் என்ன தெரியுமா? ஒன்னால் தெரிந்தாயே பர்வதராஜன் பெற்ற தாதை 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 தைதம் தாதை தைதம் தாதை தைதை தாதை தைதம் மகளாக பிறந்து பார்வதி மூன்றாவது மூன்றாவது நாமதேயம் நான்காவது நாமதேயம் என்ன தெரியுமா? ஒன்னால் தெரிந்தாயே தருகிறதாம் தாக்கட தருகிற தத்தம் தருகிறதாம் தருகிற தத்தம் தருகிறோம் சிவகாமி என்று நான்காவது நாமதேயம் சக்தி ஒன்று சமயம் 16 எத்தனை அவதாரம் எத்தனை பேர்களை கொண்டவர் என் சுவாமி பாரதி பணியில் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய அனைத்து ஜீவ வேதனத்திற்கும் பாடியானது விட்டு இரவாக இருக்கக்கூடிய உமா பார்வதாவை பார்வதா என்ற குரல் உடைத்தால் இன்னும் குரல் உடைக்கவில்லை. சரி சற்று அவளுக்காக காத்து கொண்டு கங்கை அணிந்தவாம் கண்டோர் தொழும் விலாசா சதங்கையாளும் பாதவினோதா லிங்கேஸ்வரா நின்றாள் துணை நீதான் பரமேசா நல்லல் தீர்த்தாண்டவா பாவா அமிழ்தானவா இல்லை அம்பள நடராஜா எளிமைநாதனே பரமேசா
ராஜா எளிமை நாதனே பரமேசா பழம் பொங்கவா இல்லையம்பள நடராஜா எளிமை நாதனே பரமேசா ஈசனடி போற்றி எந்த எடை போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற இமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி ஓம் சிவாய சிவாய நம கொங்கு பாரத்தில் இப்படி சொல்லக்கூடிய அடுத்த மனைவி படித்து ஆழமாக கொடுத்து உங்களை இருந்து பார்க்கக்கூடிய உமா பார்வதா சிறந்தாண்ட வணக்கம் என்று வாழ்த்துக்கள். ஏன் இதயம் கடந்தவளே, ஏன் இடமாக அமர்ந்தவளே, பேர் குலத்திற்கு பெருமை சேர்க்க வந்தவளே, இந்த உலகம் உள்ளவளே, உன்னுடைய புகழாகப்பட்டது ஓங்கி வளர வேண்டும் என்று என் மனதார வாழ்த்துகின்றேன். அன்று மலர்ந்த செந்தவர பெருக்குடி முகமாகப்பட்டது இன்று வாடி வதங்கி சோகத்துடன் காட்சியளிக்கிறது. அதற்கு என்ன காரணம்? என் மனதில் சந்தேகம் இருக்கிறது. பார்வதா, மண்ணிலே தோன்றி மண்ணிலே வாழ்ந்து மண்ணிலே மரணிக்கக்கூடிய பாமர பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த பரமன் இடமாம் இருக்கக்கூடிய உமா பார்வதா நீயாக இருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்துவிட்டால் மனதிலே கருகளுக்கு சந்தேகம் தோன்றக்கூடாது. அப்படி சந்தேகம் ஒன்று மனதிலே தோன்றிவிட்டால் இல்லத்தின் சந்தோஷமே குறைந்துவிடும். பார்வதால் உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை என்னிடத்தில் கூறினால் அதற்கான விடையை பரமன் நான் அளிக்கிறேன். சந்தேகம் என்ன தெரியுமா? மூர்த்திகள் முதல் மூர்த்தி. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் மேற்கொண்ட தொழில் என்ன? அனைத்து ஜீவ வேதரசலைக்கும் பரியலைக்கும் தொழில். நாங்கள் பரியலைக்கும் தொழில் தான் இந்த பார்வதாவுக்கு சந்தேகம். ஆமா, நீ கூறு வார்த்தை எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே. இன்றைய தினம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பிராமண மக்களுக்கும் சரிவர படிகளந்தாய் ஆண்டவா. பார்வதா, நீ கேட்கும் கேள்வி சரி. ஆனா கொஞ்சம் அமைதியா இருந்தாதான் புரியும் கதை என்ன நடக்குது. சரிகிற நேரம் சரிங்க. நீ கேட்கும் கேள்வி விசித்திரமான கேள்வி. அனைத்து ஜீவ வேதரசலுக்கு பரிகார பிறகுதான் உன்னை சந்திக்கும் முறைக்காக உன்னை தேடி நாடி வந்திருக்கிறேன். இறைவா, நாங்கள் ஒரு ஜீவனுக்கு பரியாக்கவில்லை என்று பார்வதா நான் கூறுகிறேன். தேர முதல் கருவிலே வளரக்கூடிய சிசுவரை அனைத்து ஜீவ வேதரசலுக்கு பணியளந்தவன் இந்த பரியாக்கவில்லை என்று பார்வதா நான் உரைக்கிறேன். எதை சாட்சியாக வைத்து உரைக்கிறாய்? சாரமில்லாத சங்கீதமும் சாட்சியில்லாத வழக்கும் சபைக்கு இடையகாது. சக்தியானவள் ஆதாரம் இல்லாமல் உன்னிட்டு வார்த்தையாட மாட்டேன். என்னிடத்தில் சிறிய தங்கள் பெயர் இருக்கிறது. அந்த பெயருக்குள் ஒரு ஜீவனை அழைத்து வைத்திருக்கிறேன். அதற்குள் இருக்கிற ஜீவனுக்கு இன்றைய தினம் தாங்கள் பணியேற்கவில்லை என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். யாரது? அதுல பேசி என்ன இப்ப பேசலாம். அதுல பேசிக்க உன்னால எங்களுக்கு டென்ஷன் ஆகுது இல்ல.
விதி வல்லவனால் முடியாது உரைப்பார்கள். நீ என்ன விதிவிலக்கான்? ஒரு சிறிய தங்கை பேதைக்கு ஒரு சிறிய ஜீவன் அழைத்து வைத்திருக்கிறாய். அந்த ஜீவனுக்கு நான் படியாளனா அழைக்கவில்லையா என்பதுதான் உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகம். அந்த தங்கை பேதையை திறந்து பார். நான் படியாளனா அழைக்கவில்லை என்று நீ ஏறிந்து கொள்வாய். படியளிக்கவில்லை என்று ஒப்புக்கொள்ளுங்கள். படியாளவன் பரமனாகும். பேருக்குள்ள அழைத்து வைத்த சக்தியாக பார் அந்த பேதையை. சரி என்று ஒப்புக்கொள்ளுங்கள். பெண்புத்தி என்று உழைப்பார்கள். அதை உணர்ந்து விட்டேன் ஆண்டவா. பேருக்குள் இருக்கும் ஜீவனுக்கு படியளித்திருக்கிறாய். என்ன மகிமை! என்னை மன்னிக்க வேண்டும் இறைவா. சோதனை செய்வதும் சோதனைக்குள்ளாக்குவதும் இந்த பரமனைக்கு கைவந்த கிளை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பரமனையை சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று மனதில் நினைவிட்டாய். இப்போதான் புரிந்து கொள். இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். ஆணைக்கு பெண் அடிமை என்பதை நீ உணர வேண்டும். ஆண்டவா, படியளித்து விட்டேன் என்று ஆர்வமாக என்னிடத்தில் பேச வேண்டாம். யாரிடத்தில் பேசுகிறோம் என்பதை தெரிந்து புரிந்து அர்த்தத்தால் பேசுகிறாயா? இந்த உலகத்தில் முதலாக தோன்றியவல்லான், இந்த உலகத்தையே படுத்தவல்லான். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் சக்தி நான் தான் உயர்ந்தவள். பார்வதா, முதலில் தோன்றினே உலகத்தை படைத்த என்று ஆழமாக உரைக்கிறாயே. முதலில் தோன்றில் மட்டும் போதுமா? இந்த உலகத்தை படைத்தல் மட்டும் போதுமா? அனைத்து ஜீவ வேதராசிகளுக்கும் இந்த பரமன் படியளக்கவில்லை. அந்த ஜீவ வேதராசிகள் எப்படி உயிர் பெற்று வாழும் படியளப்பவன் இந்த பரமன் என்றார். அது முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே சக்தியை கொடுக்க வேண்டும். சக்தியை கொடுப்பது சக்தியானவள். நான் சக்தியை கொடுக்கவில்லை என்றால் எப்படி உயிர் வாழும்? சக்தியை கொடுப்பது நான் தானே. அதை முன்வைத்து பார்த்தால் சக்தி நான் தான் உயர்ந்தவன். சக்தி 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 என்று ஆழமாக உரைக்கிறாயே. ஒரு மனிதனாகப்பட்டவன் ஒரு நாளைக்கு 3 வேளை உணவை உட்கொள்ள வேண்டும். அப்படி உணவை உட்கொண்டால் தான் அந்த மனிதனுடைய சக்தி என்பதை பிறக்கிறது. அந்த உணவை படியளப்பன் யார்? இந்த பரமன். இந்த பரமன் படியளக்கக்கூடிய உணவுதான் ஒரு மனிதனுக்கு சக்தி என்பதை கொடுக்கிறது என்றால் அது முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே இந்த சக்தி என்று நீ இல்லை, பெண்ணில்லை, அந்த பட்டத்தை கொடுத்தவளால், குலத்தை கொண்டவளால், சுலத்தை கொடுத்தவளால், நெற்றிக்கல்லை படைத்தவளால், முக்கண்ணில் நெற்றிக்கல்லை தியானமாக கொடுத்தவளும் நான் தான். உண்மைதான் பார்வதான். நெற்றிக்கல்லை பேர்த்து தானமாக கொடுத்தேன் கொடுத்து உரைக்கிறாய். ஏன் கொடுத்தாய்? எதற்காக கொடுத்தாய்? உன் காமத்தை தீர்வுக்காக உடன் நெற்றிக்கல்லை பேர்த்தனுக்கு தானமாக கொடுத்தாய். இப்போது ஒப்புக்கொள். இந்த உலகம் அனைத்துமே சிவம் என்பது. அப்படி என்றால் ஒரு நிபந்தனை எடுத்துக்கொள்ளலாம். என்னையா? ஆமா, என்ன நிபந்தனை? அன்று ஒரு நேரத்தில் தில்லை நடனம் இருந்தாய் அல்லவா? அதை போன்று என் முன்பதாக தாங்கள் நடனமாட வேண்டும். இந்த நடனத்தில் இருவரில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே உயர்ந்தவர். அப்படியா? இறைவா தலைவா வருகவே வருகவே. பாடுகிறேன். அதற்கேற்றார் போல் நடன புரிமணமின்றி என் எழுத்தில் மின்வாதம் கோட்டிலே தோல்வியடைந்து செல்கிறாய். பேச்சு வெட்டவல்ல பரமன் வருகிறேன் பின்தொடர்ந்து. ஏற்பட்டது. அந்த போட்டிலே தோல்வியடைந்து
இமாச்சலத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய நேரத்தில் உனது பார்த்திருக்கூடிய தண்டை சலகாகப்பட்டது உடைந்து அதில் இருக்கும் 7 முத்துக்கள் 7 இடத்திலே சிதறி விழுந்திருக்கிறது. உண்மைதான் பரவலான். எப்போது இந்த பரவனை பகைத்து சென்றாயோ அந்த 7 முத்துக்கள் விழுந்த இடத்தில் நீ 7 அவதாரத்தை எடுக்க முதல் முத்தாகப்பட்டது முச்சந்து என்று சொல்லக்கூடிய இடத்தில் விழுந்திருக்கிறது. ஆகிறார் முதல் முத்து விழுந்த இடத்தில் முத்தத்தூ, இரண்டாவது முத்து விழுந்த இடத்தில் இறையானூர், மூன்றாவது முத்து விழுந்த இடத்தில் முளச்சூர், நான்காவது முத்து விழுந்த இடத்தில் மாரிப்புத்தூர், ஐந்தாவது முத்து விழுந்த இடத்தில் ஆராசூர், ஆறாவது முத்து விழுந்த இடத்தில் மதுராந்தகம் ஏரிக்கரை, ஏழாவது முத்து விழுந்த இடத்தில் பூ விழுந்த வள்ளி. இந்த 7 முத்துக்கள் விழுந்த இடத்தில் நீ 7 அவதாரத்தை எடுக்க வேண்டும். இதற்கெல்லாம் மூத்தவளாகி தலை செல்லவளாகி முதல் முத்து விழுந்த முத்தத்தின் கிராமத்திலே நீ செல்லியாக அவதாரம் எடுத்து எப்போது இந்த பரவனை பகைத்து சென்றாயோ பூலோகத்தில் ஒரு மனிதனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு அவனிடத்தில் நீ படாத துன்பத்தை தூரத்தில் அனுபவிக்க வேண்டும். கொடுத்தலடி